ஓ மை காட்! அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ நடந்தது. ஸோ பிரஜின் வெளியே போகும்போது, சாண்ட்ரா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டாங்க. ஸோ செம ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இன்றைக்கி அந்த ஒரு எவிக்ஷனில் யார் அப்படிங்கிறத நம்ம நேற்றே வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கடைசியாக வந்து பிரஜின், எஃப்ஜே, சாண்ட்ரா ஹாட் சீட்டில் உட்காந்துருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டை எடுத்து காட்டுறாரு. அதில் வந்து பிரஜினோட நேம் வருது. அதை காட்டின உடனே செம ஷாக்கில் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க சாண்ட்ரா. அதுக்கப்புறமா வந்து சாண்ட்ராக்கு அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. நீ போகக்கூடாது, நானும் வெளியே வரேன், என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தனியாக கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேசுகிறாங்க. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஒரு விஷயம் அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறது, நீ வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்க, அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ நீ இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போகிற, எனக்கு தெரியும் அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எதை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. தெரியலையே அப்படின்ற மாதிரி பிரஜன் சொல்ல, இல்லை நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க, நீ வெளியே போய் ஷோ பார்க்கும்போது உனக்கு அது புரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் இந்த வாரம் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை வந்து அவங்க பிரிஞ்சு ஒரு கேம் ஆடினாங்க. ஸோ அதனாலயா அப்படிங்கிறது தெரியல. பட் அவங்க ஏதோ ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறமா இன்னொரு பாயிண்ட் அவங்க சொன்னது, இப்போ வெளியே போகிறதுக்கு முன்னாடி என்ன எல்லாருமே ரொம்ப டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க, எனக்காக நீ உள்ளே வந்து தைரியமாக விளையாடிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு கடைசியாக வந்து அந்த அந்த ஹெல்த்தி க்ராசர் கிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வருது. அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக வந்து அவருக்கு வந்து ஒரு ஹார்னர் பண்ணுற மாதிரி வந்து அவரை நிற்க வச்சு எல்லாருமே கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது வந்து டோர் திறக்குது. டோரை திறந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே ஓடியே போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஓடிட்டா அவ்வளோதான், நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க. பட் என்னன்னு தெரியல, இந்த டைம் வந்து அதை விட்டுட்டாங்க. இதுக்கு வரைக்கும் யாரும் அந்த மாதிரி போனது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்து கால் எடுத்து வச்சு சும்மா ஜாலியாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து அவங்க வெளியே ஓடிட்டு என்னால் முடியாது, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸோட வாய்ஸ் வருது, சாண்ட்ரா உள்ளே வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் பிரஜன் வந்து எனக்காக உள்ளே போ, நீ எனக்காக நம்ம குழந்தைங்களுக்காக நீ உள்ளே விளையாடிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா அவங்க வந்து உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே டோரை க்ளோஸ் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பிரஜின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர்கிட்டே அவங்க எல்லாருக்குமே வந்து பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரஜனோட எவிக்ஷனில் நடந்த அந்த ஒரு மூமெண்ட்டு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.